எலக்ஷன் வந்துடுச்சுன்னா, நம்ம சிஎம் சார கையில புடிக்கவே முடியாதுங்க. குப்பை அள்றதுலேருந்து கோடைக்கால உதவித்தொகை குடுக்குற வரைக்கும், இந்த 2 மாசத்துக்கு எலக்ஷன் முடியிற வரைக்கும் சிஎம் சார கையில புடிக்க முடியாது. அள்ளி அள்ளி தள்ளுவாருங்க. இந்த இடம் தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் குப்பை இந்த இடத்துல தான் கொட்டிக்கிட்டு இருந்தோம். தற்போது இப்ப எலக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பதிலா இப்போ வீட்டுக்கு வீடு, கடைக்கு கடை டைரக்ட்டா குப்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் இது மாரி தான் சொன்னாங்க. அந்த 1 மாசம் வந்தாங்க. எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஸோ இப்ப மறுபடியும் வந்திருக்காங்க. இந்த குப்பைய அள்றதுக்காக. இதுதாங்க எலக்ஷன் டிராமா அப்படிங்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல பார்த்தீங்கன்னா, இப்படிதாங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கல்ல, அது போல தான். எலக்ஷன் தேதி அறிவிச்சதுலேருந்து எலக்ஷன் முடியிற வரைக்கும் ரெகுலரா குப்பை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எலக்ஷன் முடிஞ்சிச்சு. இவங்கலாம் எங்க போனாங்கன்னே தெரியல. இப்போ மறுபடியும் சட்டசபை தேர்தல் வந்துருச்சு. ஸோ மறுபடியும் குப்பை எடுக்க வந்துட்டாங்க. இதே போல பிரச்சனை உங்க பகுதியிலயும் நடக்குதா? அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த பகுதின்னு பார்க்கலாம்.